ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு வெயிட் லாஸ் vlog தான் பார்க்க போகிறோம். நான் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு மந்த்து ஆனுவல் ஹாலிடேஸ் அப்போது அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். 1 மந்த்து ஃபுல்லாகவே ஸ்வீட்டு பலகாரம்னு விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டு ஒரு 3 கிலோ ஏறிடுச்சு. ஊருக்கு இங்கே வந்ததுலேருந்தே நான் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இத்தனை நாள் வந்துருச்சு. இப்போ 1 வீக்காக நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இந்த ரூட்டீனை. அதை உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணல. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் இந்த டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டயட் தான் ஃபஸ்ட்டு பையன் கிருத்திக்கு 1 இயர் ஆனதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணேன். நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுது. நம்ம எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் இந்த வெயிட் லாஸ் பண்ணுங்கிற அந்த தாட்டே வரும் இல்லையா? அந்த டைமில் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் நம்ம லைஃப்க்கு அடாப்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ரிசல்ட் கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா சர்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரூட்டீன் ஃபாலோ பண்ணேன். நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அதே தான் இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம ஃபுட்டில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட இந்த எக்ஸசைஸ், வாக்கிங், அப்புறம் ஃபுட்டு, இந்த 3லேயுமே ஈக்குவலாக அட் அ டைமில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது வெயிட் லாஸ் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும். இப்போதைக்கு பாப்பா இருக்கிறனால என்னால் வாக்கிங் போக முடியல. எக்ஸசைஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ சிம்பிளாக பேசிக்கான எக்ஸசைஸ் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போக போக ஒரு எக்ஸசைஸாக இன்க்ளூட் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸோட கவுண்ட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ் செஞ்சிட்ருக்கேன் எக்ஸசைஸு. நம்ம கவுண்ட்ஸும் ஒரு எக்ஸசைஸும் இன்க்ளூட் பண்ண ஒரு 1/2 hour 45 மினிட்ஸ்னு அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி சண்டே காலையில் 6:30க்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சண்டேயில் 6:30க்கு எந்திரிக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான் இல்லையா? அந்த அன்னைக்கு ஒரு நாள் தான் பரபரப்பான வேலைகள்லேருந்து நம்மளுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். இருந்தாலும் இந்த ருட்டீனை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு 6:30க்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு வந்திருக்கேன். வெயிட் லாஸ் அப்படின்னு வரும்போதே நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா டீ காஃபியாக தான் இருக்கும். அதனால் ஜீரா வாட்டர் ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் சூடாக ஜீரா வாட்டர் குடிக்கும்போது இந்த ஃபேட்லாம் ரெடியூஸ் ஆகும். இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது எனக்குன்னு தனியாக செஞ்சு சாப்பிட மாட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறோன்னா, இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வெயிட் லாஸ்க்குன்னு தனியாக ஒரு ரெசிபி செஞ்சு நான் சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். எப்போவுமே அவங்களுக்கு செய்கிறதே நான் கம்மியாக சாப்பிட்டுக்கிறது. அப்படி இல்லைனா எனக்குன்னு வெயிட் லாஸ்க்குன்னு ஒரு ரெசிபி நான் செய்கிறேன்னா அதைவே 4 பேத்துக்கும் சேர்த்து நான் செஞ்சுடுவேன். ஏன்னா குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நிறையா சமைக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். பாப்பாவும் விடமாட்டா. அதனால் அந்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது தான் சமைக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைமுக்குள்ளவும் நம்ம செஞ்சிடலாம். அப்போ தான் வெயிட் லாஸ் இந்த ருட்டீனும் கண்டினியூஸாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். நம்ம ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் நிறைய இன்டேக் எடுத்துக்கும் போது நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அதுலேயும் இந்த வெஜிடபிள்ஸில் நீர்ச்சத்து, நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் நம்ம நிறையா சேர்த்திக்கும் போது வயிறும் ஃபுல்லாகிடும். ஆனால் அது வெயிட்டே போடாது. நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சொரக்காய் பஜ்ஜி செய்ய போகிறேன். சொரக்காய் வெயிட் லாஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லலாம். அதில் நீர் சத்தும் ரொம்ப அதிகம், அதே சமயத்தில் ஃபைபர் கண்டென்ட், அப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸும் ரொம்ப அதிகம். சொரக்காய் பஜ்ஜி செய்கிறது ரொம்ப ஈஸி. அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, அப்புறம் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி பொடி பொடியாக சொரக்காவை கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இது கூட 4 சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி விலை அதிகமாக இருக்கனால 4 சேர்த்துக்கிறேன். இல்லைனா இன்னும் 2 கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு பதிலாக புளி சேர்த்துக்க போகிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக புளி, அப்புறம் கல்லுப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு எல்லாம் கலந்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். நான் வெயிட் லாஸ்க்காக ஃபாலோ பண்ண போகிற டயட் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். இதை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நைட்டு 7 o'clock டின்னர் ஃபினிஷ் பண்ணிடுறது. மேக்ஸிமம் 8 o'clock அதுக்குள்ளே டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா திரும்ப அடுத்த நாள் காலையில் 9 o'clock தான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றது. நடுவில் கேப் பார்த்திங்கன்னா 14 hours கிட்ட வரும். நடுவில் உங்களுக்கு எப்போ பசிச்சதுனாலும் நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். எவ்வளோ நாளும் தண்ணி குடிச்சிக்கலாம். நம்ம தூங்குறனால பசிக்கவும் செய்யாது. மார்னிங் வேணால் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8 o'clock பசிச்சதுன்னா சாப்பிட்டுக்கலாம். இந்த ஃபாஸ்டிங்கில் நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஒரு கிரேட் சேஞ்ச் தெரியும். ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு பணியாரத்துக்கு நம்ம வணக்கிற மாதிரி இதுக்கும் வணக்கிக்கலாம்.
இது நீர்க்காய்ங்கிறனால இதிலேருந்தே தண்ணி வரும். இந்த தண்ணியை இருத்துட்டு இதை வந்து மசிச்சுக்கலாம். ஓரளவுக்கு ஒரு 75% அளவுக்கு மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆனியன்லேயே சேர்த்துடலாம். வேணுங்கிற அளவு தூளுப்பு சேர்த்துட்டு தண்ணி நம்ம இருத்து வச்சோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது வந்து நீர்க்காய்ங்கிறனால காரம் வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டால் சப்புன்னு இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு ஒரு வேளை உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சதுன்னா 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளிப்பு சுவை வந்து சரியாயிடும். நான் வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எப்போவும் நார்மலாக இருக்கிற வெயிட்டை விட ஒரு 5 kgs வந்து அதிகமாக இருந்தேன். சரி பாப்பாவுக்கு 1 year ஆனதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு அவசியமே இல்லாத மாதிரி பாப்பா வந்து எப்போவுமே என்னை என்கேஜாகவே வச்சுக்கிட்டா. ஏதோ ஒரு வேலை வச்சுட்டே இருப்பா, 5 நிமிஷம் கூட உட்காரவே விட மாட்டா. அவளுக்கு ஊட்டுறது, அவள் கூட விளாட்றது, டாய்ஸ் எடுத்து வைக்கிறது, நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. நார்மல் வெயிட்டுக்கு பழைய மாதிரி வந்துட்டேன். இப்போ ஹாலிடேஸில் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 kgs ஏறிடுச்சு. இப்போ வந்து இட்லி வேகிறதுக்குள்ளே குளிச்சு ரெடியாகி வந்தாச்சு. இப்போ சாமி கும்பிடும்போது டெய்லியும் 11 தோப்புக்காரணம் போட்டுட்ருக்கேன். இது வந்து வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லலாம். சாமி முன்னாடி தோப்புக்காரணம் போட்டாதான் இல்லையா, போக போக கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். தோப்புக்காரணம் போடும்போது ஞாபக சக்தி நம்மளுக்கு அதிகமாகும். இப்போ 2 இட்லி நிறையாவே சொரக்காய் பஜ்ஜியும் வச்சுக்கிட்டேன். 2 இட்லி தானா, இது நம்மளுக்கு பத்துமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம சைட் டிஷ்ஷாக சொரக்காய் பஜ்ஜியும் நிறையா வச்சு சாப்பிட்றனால வயிறு வந்து ஃபுல்லாகிடும். ரொம்ப வந்து டிம்முன்னு சாப்பிடக்கூடாது. இது வந்து ஒரு 3 days இல்லைனா மேக்ஸிமம் 1 week வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பழகிறதுக்கு. ஆனால் பழகிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கே வந்து இன்னொன்று 3 சாப்பிட்லானே தோணாது. எந்த டிஃபனாக இருந்தாலும் இதே அளவு தான். தோசையாக இருந்தாலும் 2, சப்பாத்தியாக இருந்தாலும் 2, இந்த அளவில் சாப்பிடும்போது தான் நல்ல ஒரு வெயிட் லாஸ்க்கான ரிசல்ட்டு தெரியும். அதுவும் இல்லாமல் உடனே ஒரு 11 o'clock மறுபடியும் நம்மளுக்கு பசி எடுக்கும். பசிச்சு சாப்பிடும்போது தான் சாப்பிட்றதெல்லாம் வந்து ஈஸியாக சீக்கிரம் டைஜஷன் ஆகி நம்மளுக்கு ஃபேட் வந்து சேராது. அப்புறம் தண்ணி வந்து ஒரு நாளில் 3 லிட்டர் குடிக்கணும். என்னால் அந்தளவுக்கு குடிக்க முடியல. இப்போ தான் வந்து ஒரு 2 லிட்டரு கிட்ட வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் தெரியுது நான் டெய்லி வந்து 1 லிட்டருக்கு கம்மியாக தான் ஒரு நாளில் குடிச்சிட்டு இருந்திருக்கேன்னு. இந்த மாதிரி பாட்டிலில் பிடிச்சி குடிக்கும்போது தான் நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ குடிக்கிறோன்னு அந்த அளவே தெரியும். அதுவும் உங்களுக்கு வந்து எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் தண்ணி நீங்கள் நிறையா குடிக்கும்போது உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். வேறு எதுவும் சாப்பிட்ணுன்னு தோணாது. அதுக்காக நீங்கள் பசியோடு இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஹெல்த்தியாகவும் அளவோடவும் சாப்பிடணும். அடுத்தது 11 o'clock நான் நட்ஸில் வந்து 5 பாதாம் அப்புறம் 2 வால்நட் எடுத்துக்கிறேன். இது வந்து முழு வால்நட்டு. இந்த மாதிரி தான் கிடச்சதுன்னு இந்த தடவை வாங்கிட்டு வந்தாங்க. எப்போது வால்நட் வந்து கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கும் இல்லையா, இந்த முழு வால்நட்டில் கசப்பே கொஞ்சம் கூட இல்லை. இந்த மாதிரி கிடச்சா நீங்கள் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. நட்ஸில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து நட்ஸு இல்லைனா டேட்ஸு இல்லைனா மோர் இல்லைனா ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி இந்த 11 o'clock டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு அரிசி ஊற வச்சுட்டு குழந்தைங்க கூட விளையாட வந்துட்டேன். குழந்தைங்க கூட விளையாடும் போதும் இந்த மாதிரி பால் இது மாதிரிலாம் விளையாடும் போது குமிஞ்சு நிமிந்து நம்ம எந்திரிச்சு ஓடி ஆடி விளையாடும் போது நம்மளுக்கு இதுவும் வெயிட் லாஸ்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு குத்துப்பாட்டு போட்டு விட்டு அவங்க கூட சேர்ந்து நீங்கள் டான்ஸ் கூட ஆடலாம். இப்போ குழந்தைங்களை என்கேஜ் பண்ணிவிட்டு அவங்க 2த்தையும் விளையாட விட்டுட்டு நான் வந்து லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டேன். சாதம் அப்புறம் காலையில் வச்ச சொரக்காய் பஜ்ஜி அதே குழம்பு தான். இப்போ வந்து தண்டு பொரியலும் ரசமும் நான் செய்ய போகிறேன். வெயிட் லாஸ்ன்னு வரும்போதே கண்டிப்பாக ஒரு பொரியல் இருக்கணும். சாதம், குழம்பு, ஏதோ ஒரு ஹெல்த்தியான குழம்பு, கீரை குழம்பு இல்லை இந்த மாதிரி சொரக்காய் பஜ்ஜி இல்லைனா சுண்டல் குழம்பு அந்த மாதிரி ஏதோ ஒரு குழம்பு கூட ஒரு பொரியலும் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக டைஜஷனும் ஆகும். அதுவும் இல்லாமல் நொறுக்கு தீனியெல்லாம் நம்ம எதுவும் கடிச்சிக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்க மாட்டோம். இந்த வெயிட் லாஸில் ஒரு முக்கியமான விஷயமே இந்த நொறுக்கு தீனி, ஜங்க் ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது தான். தண்டு வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லைஸ்க்கும் முன்னாடி பின்னாடியும் வந்து நம்ம இருக்கிற நாரெலாம் நம்ம வந்து கையில் எடுத்துட்டோன்னா சாப்பிடும்போது நம்மளுக்கு நார் இருக்காது. அதுவும் இல்லாமல் வாங்கும் போதே புதுசாக பிஞ்சு தண்டாக வாங்கினோன்னா நாரே இருக்காது. தண்டுக்கு வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நான் தாளிச்சுக்கிறேன். இது வணங்கினதும் நம்ம தண்டை வந்து இதில் சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவு கல்லுப்பு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இது வெந்ததுக்கப்புறம் 1/4 மூடி தேங்காய் வந்து திருவிட்டு இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி வணக்கும் போது தண்டு பொரியல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அது தயிர் கூடலாம் கலந்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழந்தைங்களுக்காகவே ரசம் வச்சுருந்தேன். அவங்களுக்கு வந்து ரச சாதம் அப்புறம் தண்டு பொரியல் வச்சு ஊட்டி விட்டேன். இப்போ வந்து நான் சாப்பிட்றேன். 1 கப் அளவுக்கு சாதம், இதுக்கு பொரியல் வந்து நான் நிறையா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சொரக்காய் பஜ்ஜியும் வச்சுக்கிறேன். லஞ்சுக்கு சாப்பாடு அளவு வந்து கம்மியாக வச்சுக்கணும். ஆனால் அது கூட வச்சுக்கிற காய் வந்து சாப்பாடு அளவை விட காய் அளவு வந்து அதிகமாக இருக்கணும்.
பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் சாப்பிட்டேன். கிருத்திக் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். தண்டில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. காய் அளவு அதிகமாக வச்சனால என்னால் இதுவே சாப்பிடவே முடியல. மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா தூங்காமல் இருக்கிறது தான். ஆனால் இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமே. காலையில் எந்திரிச்சு வேலையெல்லாம் செஞ்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நல்லா தூக்கம் வரும். ஆனால் வந்து இந்த வெயிட் லாஸ்க்கு வந்து தூங்காமல் இருந்தால் தான் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அட்லீஸ்ட் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 1 hour ஆச்சு நம்ம தூங்காமல் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 minutes to ½ hour மட்டும் கூட தூங்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் தூங்கலை. பாப்பாவும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பாவுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு இப்போ வந்து எனக்கு சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ண வந்திருக்கேன். இந்த சத்து மாவு வந்து 21 பொருள் போட்டு வீட்லேயே வறுத்து ரெடி பண்ணி அரைச்சது. நான் இன்னொரு வீடியோவில் இதோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து நிறையா வகையான அரிசி, மில்லட், தானியங்கள் எல்லாமே சேர்த்துருக்கு. பாப்பாவோட 1 yearலேருந்து பாப்பாவுக்கும் நான் இதே தான் கொடுக்குறேன். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த சத்து மாவு வந்து டெய்லியும் குடிச்சிட்டு வரும்போது அவங்க சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. 1 ஸ்பூன் சத்து மாவில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு 3/4 டம்ளர் பால் சேர்த்துட்டு இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது காய்ச்சிக்கலாம். பொங்குற அளவுக்கு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும், கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். ஈவினிங் ஆனால் டெய்லி ஒரு ½ hour மட்டும் இவர் வீட்டுக்கு வருவார். அதனால் டெய்லி 3 பேர்த்துக்கும் நான் சத்து மாவு காய்ச்சுவேன். எனக்கு, கிருத்திக்கு, அவருக்கு 3 பேரும் காய்ச்சி குடிப்போம். பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் கொடுத்துருவேன். இன்றைக்கி அவர் வரல, கிருத்திக்கும் பாட்டி வீட்டுக்கு போயிட்டான். அதனால் எனக்கு மட்டும் நான் அதை செஞ்சு குடிக்கிறேன். இது வந்து ஹார்லிக்ஸ் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது டின்னருக்கு வந்து நான் ராகி சேமியா செய்ய போகிறேன். அனில் சேமியா பேக்கெட் ஒரு 1.5 பேக்கெட் வந்து தண்ணியில், நார்மல் தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு இந்த பேக்கெட்டுக்கு பின்னாடியே போட்டிருப்பாங்க. இது கூட தூளுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் இந்த ராகி சேமியாவை புழிஞ்சிட்டு உதிரி உதிரியாக இருக்க மாதிரி அப்படியே எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். 2 to 3 minutes ஊறினா போதும். அதுக்கு மேலே ஊறினா களியாட்டாயிடும். அதனால் சீக்கிரமாக இட்லி பாத்திரத்தில் வச்சுருங்க. இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். இது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து நான் டின்னராக ரெடி பண்ணிட்டேன். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக எல்லாம் உதிரி உதிரியாக பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதும் நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்குது. இது வந்து காரம், ஸ்வீட்டு ரெண்டுமே நான் ரெடி பண்ணிக்கிறேன். காரத்துக்கு வந்து கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இந்த ராகி சேமியாவையும் நான் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளி கூட ஒரு குட்டி தக்காளியாக ஒன்று சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா தூளுப்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் இறக்கிடலாம். இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு லைட் வெயிட்டான, ஹெல்த்தியான, டேஸ்டியான ஒரு டிஃபன். அடுத்தது ஸ்வீட்டுக்கு வந்து 1/2 மூடி தேங்காய், ஒரு ஏலக்காய் சேர்த்து துருவிட்டு இந்த மீதி இருக்க ராகி சேமியாவில் சேர்த்துக்கிறேன். இது கூட நாட்டு சக்கரை வந்து வேணுங்கிற அளவு சேர்த்துக்கிறேன். இதை கலந்துட்டு ஸ்வீட்டு, காரம் ரெண்டுத்துலேயுமே ஒரு கரண்டி வச்சு என்னோடய டின்னரை ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் டைமிங் சொல்லவே மறந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9 o'clock சாப்பிட்டேன். அப்புறம் நட்ஸ் வந்து 11 o'clock, லன்ச் வந்து 2 o'clock, சத்து மாவு கஞ்சி வந்து 5 o'clock, இப்போ டின்னர் வந்து 7 o'clock நான் சாப்பிட்டேன். எப்போவுமே செல்ஃப் கேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே நம்ம குழந்தைங்கள, ஹஸ்பண்டை வந்து நம்ம கேர் பண்ணி நல்லா கவனிச்சுக்குவோம். ஆனால் நம்மளை வந்து கேர் பண்ணுறதுக்கே நம்ம மறந்துடுவோம். ஆனால் வந்து நம்மளை வந்து ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வச்சுக்கும் போது தான் அவங்களையும் நம்ம வந்து நல்லா பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு இன்னர் ஹாப்பினஸ், அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே அதிகமாகும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மன உறுதி வேணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டு டெய்லியும் நாளைக்கு பண்ணிக்கலாம் தள்ளி போயிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.